பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ யுத்த ரணாங்கணத்தில் அத்தனை பேரையும் வீழ்த்தி பாண்டவர்களை பகவான் கிருஷ்ணன் அழைத்து கொண்டு ஹஸ்தினபுரத்திற்கு வருகை புரிகிறார். அங்கு எப்படி திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் எதிர்கொள்வது என்கின்ற ஒரு விதமான பதட்டம், துக்கம் தர்மராஜனுக்கு. காரணம், அவர்களது 100 குழந்தைகளை கொன்றது நாம். அப்போ என்ன மனநிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்பதனை தர்மராஜன் நினைத்து மிக்க கவலையுற்றார். அதனாலதான் பகவான் கிருஷ்ணனை முன்னிறுத்தி இவர்கள் பின் நடந்து கொண்டார்கள். நேரா வந்தாங்க. வந்த உடனே திருதராஷ்டிரன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தான். நேரா தர்மராஜன் வந்தான். நான் தர்மராஜன் வந்திருக்கிறேன் என்று நமஸ்காரம் செய்தான். உடனே எவ்வளவோ மனதினில் கோபம் திருதராஷ்டிரனுக்கு இருந்த பொழுதும் தர்மராஜன் மேலே மிகுந்த கோபம் இல்லை. யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கு. ஓடி வந்து அவனை கட்டி கொண்டான். அப்போ எதுவுமே சொல்லலை. அப்போ அடுத்து பகவான் கிருஷ்ணன் சொன்னான், பீமா, இதோ திருதராஷ்டிரன் அப்படின்னு சொன்ன உடனே வா வா பீமா, ஏனென்றால் மனதிற்குள் என்னுடைய 100 குழந்தைகளை கொன்றவன் இவன்தான் என்கின்ற அந்த குரோதம், அந்த கோபம், இவை அனைத்தும் மிகுந்திருந்தது திருதராஷ்டிரனுக்கு. சாமானியம் அல்ல. திருதராஷ்டிரனுடைய தோள் வலிமை எப்படின்னா, ஒரு 10,000 யானை பலம் கொண்டது திருதராஷ்டிரனுக்கு. அவனுக்கு கண்கள் தெரியாதே தவிர மற்றபடி அவருடைய வீரம் மிக மிக அதிகமானது. பீமசேனன் திருதராஷ்டிரை நோக்கி புறப்படும் பொழுது கிருஷ்ணன் செய்கையாலே அவனை தடுத்தான். நீ போகாதே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பதிலாக பீமனை போன்றே ஒரு விதமான ஒரு உருவம், அந்த உருவத்தை முன்னிறுத்தினான். இன்னும் சொல்ல போனா, எப்பொழுது அந்த உருவம் தன்னகத்தே வந்ததோ எதிரில் நின்றது பீமசேனன் தான் என்று நினைத்து திருதராஷ்டிரன் அதனை இறுக பிடித்தான். அதாவது அந்த உருவம் சுக்குநூறாகியது அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. அவ்வளவு கோபம் பீமசேனன் மேலே திருதராஷ்டிரனுக்கு இருந்தது. பாரு, இதுல என்னன்னா, இப்பொழுதுதான் பகவான் கிருஷ்ணன் ஏன் பீமசேனனை தடுத்தான் என்று பீமசேனனும் அறிந்து கொண்டான். பாருங்க, ஏன்னா இன்னும் சொல்ல போனா, அந்த பிரதிமை உடைந்ததில் திருதராஷ்டிரனுடைய இதயமெல்லாம் காயமானது. தன்னுடைய இறுக அந்த பிடிப்பில் பீமசேனனை எப்படி இருந்தாலும் இன்று கொன்று விடுவேன் என்கின்ற அளவுக்கு கோபம் திருதராஷ்டிரன் கொண்டிருந்தான். பாரு, இன்னும் சொல்ல போனால் திருதராஷ்டிரனுடைய உடம்பெல்லாம் ரத்தம் வந்தது. தலை சுற்றி கீழ் விழுந்தவன் யாருன்னா திருதராஷ்டிரன். உடனே சஞ்சயன் ஓடி வந்து திருதராஷ்டிரனை எழுப்பினான். ஏன்னா பீமன் செத்து போயிட்டான் அப்படின்னு திருதராஷ்டிரன் அறிந்து கொண்டான். ஆனா ஓ என்று அழத் தொடங்கினான். பீமா பீமா, இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு. அவனை பொறுத்தவரை பீமனை நான் கொன்று விட்டேன் என்று மனதில் திருதராஷ்டிரன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு எப்படின்னா, நல்ல ஸ்வபாவம், இயற்கையில் அவன் நல்லவன் தான். ஆனால் கெட்ட பிரபாவம், அதாவது தன்னுடைய மக்கள் மேல் இருக்கின்ற வியாமோகத்தினால், பாசத்தினால் அவர்கள் என்ன செய்தாலும் அதை கண்டிக்க திராணியின்றி அந்த அதர்மத்துக்கு துணை போபவன் திருதராஷ்டிரன். பாருங்க, இந்த நேரத்தில் அழாதே திருதராஷ்டிரா, பீமன் சாகவில்லை. ஏன்னா உன்னுடைய பலம் என்ன என்பதை நான் அறிவேன் என்று பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனும் கூறினான். ஏன்னா
10,000 யானை பலம் கொண்டவன் என்று மற்றவர் அறியாமல் போனாலும் நான் அறிவேன். இப்ப இந்த இடத்துல திருதராஷ்டிரனுக்கு 10,000 யானை பலம் என்றால் பீமசேனுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பீமசேனுடைய ஒவ்வொரு அவயவமும் 10,000 யானை பலத்தை கொண்டது. இன்னும் சொல்ல போனா, இதை ஏன் நடத்தி காட்டினான் என்றால், திருதராஷ்டிரனுடைய மனதிற்குள் இருக்கின்ற அந்த கோபம், துவேஷம் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும், ஏன் பாண்டவர்களும் அறிய வேண்டும் என்பதற்காக பீமசேனனுக்கு பதிலாக பிரதிமையை நிறுத்தியவன் பகவான் கிருஷ்ணன். இன்னும் சொல்ல போனா, பகவான் கிருஷ்ணன் சொல்றார், இவ்வளவு வயதான பின்னும், உன்னுடைய 100 குழந்தைகள் இழந்த பின்னும், உனக்கு எந்த காரணத்திலும் உன்னுடைய குழந்தைகள் இனி திரும்பி வரப்போவதில்லை. ஏன்னா அவர் செய்த அநியாயங்களே, அவர் செய்த அதர்மங்களே அவர்களை கொன்றது தவிர அவர்கள் வேறு யாரும் அவர்களை கொல்லவில்லை என்பது நன்றாக நினைவில் கொள். இன்னும் சொல்லப்போனால், அப்படி இருக்கையில் எந்தவிதமான பாவமும் அறியாத பாண்டவர்கள் மேலே ஏன் உனக்கு இவ்வளவு துவேஷம்? கொஞ்சம் நினைச்சு பாரு. ஏன்னா ஏதோ தெரியாதவன் என்றால் பரவாயில்லை, அனைத்தும் அறிந்தவன், அனைத்து சாஸ்திரமும் தெரிந்தவன். இன்னும் சொல்ல போனா, வேதவியாசனுடைய மகனாவான். யாரு? திருதராஷ்டிரன். இப்போ யுத்த ரணாங்கத்தில் பீமன் செய்த தப்பு தான் என்ன? என்னைக்காவது ஒரு நாள் நீ சிந்தித்திருக்கிறாயா? இது பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனை விளக்குகிறார். ஏன்னா இன்று யுத்தம் நடக்கிறது என்றால் அதுக்கு முழுமையான காரணம் திருதராஷ்டிரா நீ ஒருவனே. ஏன்னா தூதுவனாக நானே நேரடியாக வந்து உன்னிடம் கேட்டேன், நாம் சமாதானமாக போய்கொள்ளலாம், யுத்தம் வேண்டாம், ஒரு 5 ராஜ்யம் 5 கிராமங்களையாவது நீ கொடு, நான் பாண்டவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று எவ்வளவு தூரம் இறங்கி திருதராஷ்டிரா உன்னிடம் கேட்டேன் என்பதை நீ அறிவாய். கொஞ்சம் நினைத்துப்பார், அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கொள். இன்னும் சொல்ல போனா, நீ முழுவதுமாக செய்த தவறை இப்பொழுது கோபமாக யார் மேல் காட்டிக்கொண்டிருக்கிறாய்? இன்னும் சொல்லப்போனா, பாண்டவர்களுடைய பலத்தை நன்கு அறிந்தவன் நீ. அறிந்தும் அவர்கள் கேட்ட ராஜ்யத்தை ஏன் கொடுக்கவில்லை? அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த ராஜ்யமெல்லாம் அவர்களாக சென்று வென்று உன்னுடைய பாதத்தில் கொடுத்த அவர்களுக்கே உரித்தான ராஜ்யம் என்பதை நீ அறிய மாட்டாயா? இவர்கள் 8 திக்குக்கும் சென்று அத்தனை ராஜ்யத்தையும் தன்னுடைய வீரத்தினால் வென்று அஸ்தினபுரத்தில் இருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு சமர்ப்பணம் செய்தவர்கள் பாண்டவர்கள். இன்று அதனை அனுபவிப்பது மட்டும் உன்னுடைய பிள்ளைகளா? இதையெல்லாம் பகவான் கிருஷ்ணன் வரிசையாக, முதலில் நீ செய்தது தவறு என்பது நீ அறிய வேண்டும். இன்று வரை நீ அதை அறியவில்லை. எப்பொழுது இன்று வரையிலும் பீமசேனனை நான் கொன்றே தீருவேன் என்று உன் மனதில் இவ்வளவு தேசத்தை வைத்திருக்கிறாய் என்றால் இன்னும் நீ அந்த தவறிலிருந்து வெளியே வரவில்லை என்று அர்த்தம். இன்னும் சொல்ல போனான், நீ இதுவரை எப்படி இருந்திருக்கிறாய் என்றால், உன்னுடைய மகனின் கைப்பாவு ராஜன் என்கின்ற போர்வையில் இருந்தாயே ஒழிய நீயாக ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஒரு ராஜனாக என்றாவது ஒரு நாள் நீ திகழ்ந்திருக்கிறாயா? இல்லையே. இத்தனை நஷ்டத்திற்கு காரணம் உன்னுடைய புதல்வர்கள் குழந்தைகள் 100 பேர்கள் இழப்பதற்கு முதன்மை காரணம் நீதான் என்பதை உணர். இன்னும் சொல்ல போனா, முதல்ல இருக்கக்கூடிய உன்னுடைய கோபத்தை விடு. அன்று சபையிலே திரௌபதிக்கு அவமானம் நேர்ந்த பொழுது, அப்போ என்று அந்த அவமானம் சான்றோர்கள் நிறைந்த சபையில் உன்னுடைய பிள்ளைகள் செய்தார்களோ அன்றே உன்னுடைய குழந்தைகளுடைய ஆயுள் முடிந்து விட்டது திருதராஷ்டிரா, நினைத்துக்கொள். இப்பொழுதுதான் அது அரங்கேறி இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய ஆயுள் அன்றே முடிந்து விட்டது. அதர்மம் நீ இருக்கும் பொழுது நடந்ததை நீ வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அது சுகமாக இருந்தது. அப்போ உன்னுடைய பிள்ளைகள் இறந்த பின்னாடி கோபம் மட்டும் தர்மத்தின் பெயரில் வாழ்ந்து வரும் அவர்கள் மேல் இருக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க.
இன்னும் சொல்ல போனா இது எல்லாம் கேட்ட உடனே திருதராஷ்டிரனுக்கு தன்னைத்தானே நினைத்து கூனி குறுகினான். தான் செய்த தவறை மெல்ல உணரத் தொடங்கினான். அவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டான். கிருஷ்ணா, நீ சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அது முற்றிலும் உண்மையே. எந்த ஒரு கருத்திலும் ஒரு தவறு இல்லை. அனைத்து இந்த செயலுக்கும் காரணம் நானே. இன்னும் சொல்ல போனான், நல்ல வேளை பீமன் பதிக்கு இன்னும் உயிரோடு இருப்பது நினைத்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பீமசேனன் திருதராஷ்டிரனுக்கு நமஸ்காரம் செய்தான். அது இப்பொழுது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் நிர்மலமானது. கொஞ்ச நெஞ்சம் இருந்த அந்த கரைகள் பகவான் கிருஷ்ணன் ஞாபகப்படுத்திய அத்தனை விஷயத்தை எப்பொழுது கேட்டறிந்தானோ திருதராஷ்டிரனுடைய மனதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லை. அழுக்குகள் போனது. இன்னும் சொல்ல போனா அடுத்து வரக்கூடிய அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அத்தனை பேரையும் அன்பினால் கட்டி அணைத்து கொண்டான் திருதராஷ்டிரன். இப்போ அவன் மனதில் சிறிதும் குரோதம் என்பது இல்லை. இனி அடுத்து இவர்களெல்லாம் சந்திக்க வேண்டியது யாரைன்னா காந்தாரி. திருதராஷ்டிரனை கூட சமாளித்து விட்டோம், பகவான் கிருஷ்ணன் காப்பாற்றி விட்டான். ஆனால் காந்தாரியை சந்திப்பதற்கு ஏன் இவ்வளவு பேர் தயங்குகிறார்கள் என்றால், தர்மத்தின் ஸ்வரூபை அவள். எந்த காரணத்தை கொண்டிட்டும் தன்னுடைய குழந்தைகள் ஆனாலும் பாண்டவர்களே ஆனாலும் தர்மத்தின்படி நடக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் காந்தாரி. இன்னும் சொல்ல போனால் அவள் வாயிலிருந்து சாபம் என்று வந்துவிட்டால் அது பழித்தே தீரும். அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் காந்தாரி. அதனால காந்தாரி பக்கம் போறதற்கே ரொம்ப எல்லாரும் தயங்கினாங்க. நேரா காந்தாரி இருக்கும் பொழுது தர்மராஜன் நேரா நான் தர்மராஜன் வந்திருக்கிறேன் என்று நமஸ்காரம் செய்தான். அப்போ தர்மராஜன் காந்தாரி எதுவும் பேசுவதற்கு முன்னாடியே அவனாகவே சொல்லிட்டான். பாருங்க, இன்னும் சொல்ல போனா எப்பொழுது காந்தாரி ஏதாவது ஒரு சாபத்தை பாண்டவர்களுக்கு கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று வேதவியாசர் உடனடியாக அந்த இடத்தில் வந்தார். எப்பொழுது காந்தாரி பேசத் தொடங்குவாளோ, சபித்து விட்டால் என்ன செய்வது, அவளை தடுக்க வேண்டுமே என்று எங்கோ இருந்த வேதவியாசர் இங்க சபையினுடைய ஞாபகம் வந்து இந்த இடத்தில் உடனடியாக பிரவேசித்தார். என்ன சொல்ல, ஏன்னா இவள் கொடுக்கின்ற சாபத்திலிருந்து பாண்டவர்களை முதலில் தப்பிக்க வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இவ்வளவு தூரம் தர்மத்துக்காக போராடி இப்பொழுது பெற்ற வெற்றி வீணாகிவிடக்கூடாது, தேவையில்லாத காந்தாரியனுடைய சிராபத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது பகவான் கிருஷ்ணன், வேதவியாசர் இந்த ரெண்டு பேரும் இரு கண்களைப் போல பக்தர்களுக்கு என்றும் காத்து கொண்டு இருப்பர். எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் வந்து இவர்களை அரவணைத்து காப்பவர். ஏன் கேட்டீங்கன்னா, பக்தர்கள் எங்க இருந்தாலும் கூடவே பகவானும் இருப்பார் என்று இந்த இடத்தில் நிரூபித்த தரும். இன்னும் சொல்ல போனா பாண்டவர் மேல என்னைக்குமே தயவு செய்து காந்தாரி கோபம் கொள்ளாதே, இது வேதவியாசர் காந்தாரிக்கு சொல்லுது. ஏன் கேட்டீங்கன்னா, யுத்த களத்தில் செல்லுவதற்கு முன் உன்னுடைய குழந்தைகள் உன்னிடம் வந்து நமஸ்காரம் செய்தார்கள். இதனை நான் ஞாபகப்படுத்துகிறேன் காந்தாரி. அந்த நேரத்தில் நீ என்ன செய்தாய் என்றால், நீ ஜெயிக்க வேண்டும், உன்னுடைய குழந்தைகள் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தவள் அல்ல நீ. எந்த பக்கம் தர்மம் இருக்கிறதோ அந்த பக்கம் வெல்லும் என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தவள் நீ. இன்னும் சொல்ல போனா, நீ சொன்ன வார்த்தையை இப்பொழுது உனக்கே ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா சதா சர்வகாலம் தன்னுடைய வாழ்க்கையில் தர்மத்தையே நினைத்து வாழ்ந்து வருபவர்கள் இன்று வென்றிருக்கிறார்கள், இப்பொழுது உன் முன் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா உனக்கு மிகவும் பிடிக்கிறது எப்பவுமே சத்தியத்தை பேச வேண்டும், தர்மத்தின்படி வாழ வேண்டும்.
அவள் பேச்சுக்கு பேச்சு தர்மத்தை மீறி எந்த காரியத்தையும் செய்து விடாதே. இதுதானே இப்போ வேதவியாசர் சொன்னார், ஜெயித்தது தர்மம், முதலில் அதனை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னுடைய குழந்தைகள் அதர்ம மார்க்கத்தை பின்பற்றியவர்கள், இதை நீ அறியாததா? காந்தாரி சிறு வயதிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை சரிவர வளர்க்காததனால் அதர்ம மார்க்கத்தில் இருந்ததை, தர்மத்தை பற்றி இவ்வளவு தெரிந்தவளுக்கு தன்னுடைய குழந்தைகளை பற்றி தெரியாதா என்று அவர்கள் குழந்தைகள் அதர்ம மார்க்கத்தில் என்னென்ன செய்தார்கள், அந்த நேரத்தில் உன்னுடைய என்ன சொல்றது, சரியான நேரத்தில் நீ சரிவர அவர்களுக்கு உண்டான என்ன சொல்லுது, என்னதான் நல்லது சொன்னாலும் அதை கேட்க முடியாதபடி கலியினுடைய உருவமே இவருடைய குழந்தைகளாக வரவேண்டிய துர்பாகிய நிலைமை காந்தாரிக்கு. அதை ஒவ்வொன்றாக வேதவியாசர் எடுத்து விளக்கி விளக்கி காந்தாரியினுடைய கோபத்தை தணித்து கொண்டிருக்கிறார். காந்தாரியினுடைய கோபம் தணிந்ததா, அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.